இரவு நேரங்களில் வாரச்சந்தையில் கள்ள நோட்டுகளை மாற்றிய கும்பல். திங்களூர் சந்தையில் கள்ள நோட்டுகளை மாற்றிய ஒரே குடும்பத்தை சேர்ந்த கணவன் மனைவி உட்பட 4 பேர் கைது. கைது செய்யப்பட்ட கும்பல் 1 வருட காலமாக பல்வேறு சந்தைகளில் காய்கறி வியாபாரிகளிடம் கைவரிசையை காட்டியது அம்பலமானது. கோபி அருகே உள்ள சிறுவலூரை சேர்ந்தவர் சசிகுமார் மனைவி ஸ்டெல்லா. இவர் கோபியை சுற்றியுள்ள பல்வேறு வாரச்சந்தைகளில் காய்கறி வியாபாரம் செய்து வருகிறார். ஸ்டெல்லா திங்களூரில் நடைபெற்ற சந்தையில் இரவு நேரம் காய்கறி வியாபாரம் செய்து கொண்டிருந்த போது காரில் வந்த 2 பெண்கள் 500 ரூபாய் கொடுத்து 100 ரூபாய்க்கு காய்கறி வாங்கியுள்ளனர். அதே நேரத்தில் காரில் வந்த 2 ஆண்கள் அதே சந்தையில் பழம் வியாபாரம் செய்து கொண்டிருந்த ராணி என்பவரது கடையில் 500 ரூபாயை கொடுத்துவிட்டு 100 ரூபாய்க்கு பழங்கள் வாங்கியுள்ளனர். அதேபோன்று சந்தையின் மற்றொரு புறம் உள்ள கடைகளில் அதே பெண்கள் 100 ரூபாய்க்கு காய்கறிகளை வாங்கிக் கொண்டு 500 ரூபாய் நோட்டை கொடுத்து மீதி தொகையை வாங்கி சென்றுள்ளனர். இவர்களது நடத்தையில் சந்தேகமடைந்த வியாபாரிகள் அவர்களை பிடித்து விசாரணை நடத்த முயன்றபோது 4 பேரும் காரில் ஏறி தப்பிச் சென்றனர். இதனால் அவர்கள் கொடுத்த 500 ரூபாய் நோட்டுகளை சோதனை செய்த போது அவை கள்ள நோட்டுகள் என்பதும் கலர் பிரிண்டரில் ஜெராக்ஸ் எடுக்கப்பட்டவை என்பது தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து ஸ்டெல்லா அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த திங்களூர் போலீசார் கள்ள நோட்டு கும்பலை தேடி வந்தனர். இந்நிலையில் திங்களூர் போலீசார் வாகன சோதனையில் இருந்தபோது அந்த வழியாக வந்த கார் ஒன்றை நிறுத்தி சோதனை செய்தனர். அதில் காரில் இருந்தவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசவே சந்தேகமடைந்த போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தினர். போலீசார் நடத்திய விசாரணையில் சந்தையில் கள்ள நோட்டுகளை மாற்றிய கும்பல்தான் என்பது தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து காரில் இருந்த சத்தியமங்கலம் இக்கரை தத்தப்பள்ளியைச் சேர்ந்த ஜெயராஜ், அவரது தந்தை ஜெயபால், தாயார் சரசு, மேட்டுப்பாளையம் இலங்கை அகதிகள் முகாமை சேர்ந்த சிலுவைதாஸ் மனைவி மேரி மில்டிலா ஆகியோரை கைது செய்தனர். அதைத் தொடர்ந்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் 4 பேரும் 1 வருடமாக வீட்டிலேயே கலர் ஜெராக்ஸ் மெஷின் மூலமாக கள்ள நோட்டுகளை தயார் செய்து இரவு நேரங்களில் சந்தைகளில் மாற்றி வந்தது தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து அவரது வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் 2 கலர் ஜெராக்ஸ் மெஷின், 2,85,000 ரூபாய் மதிப்பில் இருந்த 100, 200 மற்றும் 500 ரூபாய் கள்ள நோட்டுகளை பறிமுதல் செய்தனர். இலங்கை அகதிகள் முகாமை சேர்ந்த மேரி மில்டிலா கடந்த 4 வருடங்களுக்கு முன் கணவரை பிரிந்துள்ளார். அப்போது ஜெயராஜுடன் ஏற்பட்ட பழக்கத்தில் அவருடனே வாழ்ந்து வரும் நிலையில் 4 பேரும் 1 வருட காலமாக கள்ள நோட்டுகளை தயார் செய்வதும் இரவு நேரங்களில் சந்தைக்கு சென்று பொருட்களை வாங்குவது போன்று கள்ள நோட்டுகளை மாற்றியுள்ளனர். 1 வருட காலமாக சத்தியமங்கலம், புளியம்பட்டி, மேட்டுப்பாளையம், சிறுமுகை, தாராபுரம், காங்கேயம், சிறுவலூர், கோபி, திங்களூர், பெருந்துறை என பல்வேறு சந்தைகளில் பல லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகளை மாற்றியிருப்பது தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 4 பேரையும் பெருந்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.